அத்தியாயம் 43. கௌஷிக்கும் கௌதமும் உள்ளே நுழையவும் பேச்சை நிறுத்திவிட்டு ரமணன், வா கௌதம், வாடா கௌஷிக் என்றார். கௌதம் வந்து அங்கே கிடந்த இன்னொரு சேரில் அம்மாவுக்கு அருகில் உட்கார்ந்தான். என்ன கௌஷிக் என்றதும், இன்னைக்கு நைட் வீட்டுக்கு போயிடலாமா என்று அப்பாவிடம் கேட்க, அவர் ஓகே ஆயிட்டார், நீ கூட்டிட்டு போ கௌஷிக் என்று பதில் சொன்னது யாழினி. ஓகேமா என்றவன் தம்பியிடம் கண்ணை காட்டி அப்பாவிடம் பேசு என்று சைகையில் சொன்னான். கௌதம் அதை கண்டு கொள்ளாதது போல் இருக்கவும் திரும்பவும் அவனிடம் சைகை செய்தான். ரமணன் இதை கவனித்து கொண்டே இருந்தார். கடைசியில், விடு கௌஷிக், எப்போ இந்த அப்பா கிட்ட அவனுக்கு பேசணும்னு தோணுதோ அப்பா பேசட்டும் என்றார். என்ன கௌதம் இது, கௌஷிக் இவ்வளவு சொல்றான், நீ அமைதியா இருக்க? நாம இங்கிருந்து கொஞ்ச நாள்ல திரும்பி ரொச்செஸ்டர் போயிட போறோம். அப்ப நீ நினைச்சாலும் அவர்கிட்ட பேச முடியாது. இப்ப பேசுடா என்றாள். என்ன பேச சொல்றீங்க? திடீர்னு ஒருத்தர்கிட்ட பேசணும்னா என்ன பேசுறது, எப்படி பேசுறது? மனசு முழுவதும் இத்தனை நாள் நான் இவர் மேல வைத்திருந்தது எல்லாம் வெறுப்பு தான். என்னோட 25 வருட வெறுப்பு ஒரே நாள்ல மாறிடுமா என்ன? அப்புறம் ஏன் இவரை தேடி இந்தியாவுக்கு வந்தேன்னு கேக்குறீங்களா? என்னோட அப்பாவை பார்க்கணும்னு வரல, எங்க அம்மாவோட ஹஸ்பண்ட பார்க்கணும், அவர்கிட்ட இத்தனை அருமையான மனைவிய ஏன் ஒதுக்கி வச்சிங்க அப்படின்னு கேட்கணும், அதான் வந்தேன். ஆனா அதுக்கு தேவையில்லாம போயிட்டுது. எங்க அம்மா மேரேஜே ஆகலைன்னு தெரிய வந்தப்போ நான் இவரை கேட்ட கேள்விக்கு எல்லாம் அர்த்தம் இல்லாம போயிட்டுது. அன்னைக்கு நான் இவரை நிக்க வச்சு கேட்டதே போதும். இதுக்கு மேல சாதாரணமா பேச மனம் இடம் கொடுக்கல. நாம எல்லாரும் எதையோ தானம் கொடுக்கிறோம். தானம் கொடுத்த எதையும் நாம திருப்பி உரிமை கோருவது இல்லை. அது போல எங்க அம்மா அவங்க கற்ப, அவங்க உயிரை இன்னொருத்தருக்கு தானமா கொடுத்திருக்காங்க. அதை திருப்பி கேட்பது முறையாகாது. எங்க அம்மா சொன்னபடி நாங்க ரொச்செஸ்டர் திரும்புவதுதான் எங்களுக்கு நல்லது. ஆனா கௌஷிக் மட்டும் அம்மாவை பார்த்த உடனே அம்மானு பேசிட்டானேன்னு பாக்குறீங்களா? அதுதான் தொப்புள் கொடி கொடுக்கிற பந்தம். உயிர் கொடுக்கிற பந்தத்தை விட தொப்புள் கொடி கொடுக்கிற பந்தம் உயர்ந்தது, உணர்வு பூர்வமானது. என்னை பொறுத்தவரை என் இனிஷியலுக்கு சொந்தக்காரரை பார்த்துட்டேன், அது போதும் எனக்கு. வாங்கம்மா போகலாம் என்று பேசியவன் வாசலை நோக்கி கிளம்பினான். அவன் பின்னாலேயே எழுந்த யாழினி வாசலை நோக்கி திரும்பியவள் திகைத்து நின்றாள். அங்கே பாமா தன் நெஞ்சை பிடித்தபடி அவர்கள் எல்லோரையும் பார்த்தபடி நின்று கொண்டிருந்தாள். கௌதம் நிற்கவே இல்லை, பாமாவை கண்டு கொள்ளவும் இல்லை. விடுவிடு என்று அவளை கடந்து நடந்து விட்டான். யாழினிக்கு மிகவும் தயக்கமாய் இருந்தது. நிற்கவும் மனமில்லை, செல்லவும் கால்கள் வரவில்லை. ஆனால் பாமா எப்ப வந்தாள், எதுவரை கேட்டாள் என்பது புரியவில்லை. ஆனால் கௌதம் திரும்பவும் தன்னை கூப்பிட வந்து ஏதாவது பேசிவிடுவானோ என்று அவளுக்கு கவலையாய் இருந்தது. எனவே கதவை திறந்து கொண்டு வெளியில் சென்றாள். அவர்கள் இருவரும் செல்வதையும் கௌதம் பேசியதையும் கேட்ட பாமாவிற்கு எல்லாம் புரிந்தது. ஒன்று மட்டும் புரியவில்லை. யாழினி யார், அவளுக்கும் தன் கணவனுக்கும் என்ன உறவு என்பது மட்டும் புரியவில்லை. மெல்ல நடந்து ரமணனின் அருகில் வந்தாள். அம்மா என்று கௌஷிக் அழைத்தது கூட காதில் விழவில்லை. உங்களுக்கு உடம்பு சரியில்லைனா என்கிட்ட கூட சொல்ல மாட்டீங்களா? அந்த அளவுக்கு தான் என்ன நீங்க மனசில் நினைத்து வச்சிருக்கீங்களா என்று கேட்டாள். ஐயோ இல்ல சத்யா, உன் ஹெல்த் கண்டிஷனுக்கு பயந்துதான் வேணும் சொல்ல வேண்டாம்னு சொல்லிட்டான் என்று கூறவும், எனக்கு உங்களை விட ஏன் ஹெல்த் ரொம்ப முக்கியம்னு நான் நினைப்பேனா என்றவள் அவர் அருகில் உட்கார்ந்து, இப்போ உங்களுக்கு எப்படி இருக்கு என்றாள். நவ் ஐம் ஓகே, வீட்டுக்கு போக வேண்டியதுதான் என்றவரிடம், டாக்டர் பிரபா கூட போன பையன் யாரு என்று கேட்டாள். பிரபா கூட வந்தது அவங்க பையன் என்று ரமணன் சொல்லவும், அவனும் நம்ம கௌஷிக்கும் ஒன்று போல இருக்காங்களே, அப்படின்னா? இந்த உலகத்துல ஒன்று போல 7 பேர் இருப்பாங்கன்னு நீ கேள்விப்பட்டதில்லையா சத்யா என்று ரமணன் சமாளிக்க, அவர் கையை எடுத்து தன் தலை மீது வைத்தவள், என் மேல ஆன, எனக்கு இப்போ உண்மையான பதில் வேணும். டாக்டர் பிரபா யாரு, அவங்களுக்கும் உங்களுக்கும் என்ன உறவு என்று கேட்டாள். ரமணனால் மறைக்க முடியவில்லை. அவ பேர் யாழினி பிரபா, எனக்கு ஜூனியர். அவளும் நானும் விரும்பினோம் அவளை கல்யாணம் பண்ணிக்கணும்னு என்று முடிவெடுத்திருந்த நேரத்துல எங்க அக்கா கல்யாணம் எங்களுக்கு பெரிய தடையா இருந்தது. அப்ப உங்க அப்பா தன் சொந்தக்கார பையனுக்கு எங்க அக்காவை கல்யாணம் பண்ணி வைக்கிறதாகவும் பதிலுக்கு நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு சம்மதம் கேட்டாங்க. நான் சம்மதிக்கல. ஏன்னா எனக்கு பிரபாவை பத்தி தெரியும், அவள் என்ன தவிர யாரையும் கல்யாணம் பண்ண மாட்டான்னு. அதனால நான் மறுத்தேன். ஆனா உங்க அப்பா கண்டிஷனா நடந்தா 2 கல்யாணம், இல்லைனா எதுவும் கிடையாது என்று சொல்லவும், எங்க அம்மா அப்பா யாழினி கிட்ட வந்து பேசியிருக்காங்க. எதிர்த்தா போராடலாம், ஆனா அவங்க எங்க அக்காவின் நிலைமைய சொல்லி அவள் கிட்ட அளவும், யாழினியும் சரி நான் விலகிக்கிறேன் என்று அவங்க கிட்ட சொல்லிட்டான். அதுபடி நாம கல்யாணம் பண்ணிக்கலாம்னு நான் சொன்னப்ப மறுத்துட்டு போயிட்டா.
அவ சரின்னு சொல்லி இருந்தா நான் அவளை கோவில்ல வச்சு கல்யாணம் பண்ணிருப்பேன். அவ மறுத்துட்ட கோபம் சரி, நம்ம அக்கா வாழ்க்கையாவது நல்லா இருக்கட்டுமே என்ற எண்ணம் என்ன உன் கழுத்துல தாலி கட்ட வச்சது. அப்புறம் எங்க அம்மாவின் அட்வைஸ் உன் கூட என்ன வாழ வைத்தது. அதுவோட நின்றிருந்தா அவ வாழ்க்கை எப்படியாவது திசை மாறி இருக்கும். ஆனா உனக்கு குழந்தை பிறக்க வாய்ப்பில்லைன்னு டாக்டர் சொன்ன விஷயம் அவ காதுக்கு போயிட்டுது. நாம வாடகத்தாய் தேடுற விஷயமும் தெரிஞ்சு டாக்டர் ரேவதிய போய் பார்த்திருக்கா. அவங்க கிட்ட உண்மை சொல்லி நான் எப்படியும் இன்னொருத்தர கல்யாணம் பண்ணிக்க போறது இல்ல, அதனால அவர் குழந்தைய நானே பெத்து கொடுக்கறேன்னு சொல்லி அதே மாதிரி செய்திருக்காங்க. ஆனா இதில் இன்னொரு சர்ப்ரைஸ் என்னன்னா, அவளுக்கு பிறந்தது இரட்டை குழந்தைகள். யாழ்னியின் விருப்பப்படி ஒன்றை என் கையில கொடுத்துட்டு இன்னொரு குழந்தைய தான் வளர்க்கறதா சொல்லி ஃபாரினுக்கு எடுத்துட்டு போயிட்டான். இது எதுவுமே இங்க யாருக்கும் தெரியாது, மூவரை தவிர. ஒன்று டாக்டர், இன்னொன்னு அவ ஃப்ரெண்டு சுதா, அடுத்து யாழ்னி. அவ அண்ணனுக்கு எனக்காக அவள் குழந்தை பெத்து கொடுத்த விஷயம் தெரியும். ஆனா இரட்டை குழந்தை என்பது தெரியாது. அது யாருன்னா, கௌஷிக் ஒரு பொண்ணை பார்க்க கூட்டிட்டு போனானே, அவ அப்பாதான். அவர் வேற யாரும் இல்ல, யாழ்னியோட கூட பிறந்த அண்ணன். அவர் என்னாலதான் அவர் தங்க வாழ்க்கை பாயலாயிட்டுதுன்னு என் மேல கோபமா இருக்காரு. அதனாலதான் அன்றைக்கு அப்படி பேசினார். நம்ம வேணு 6 மாதம் முன்னாடி வெளிநாடு போயிருந்தப்ப கௌதம பார்த்திருக்கான். அப்புறம் யாழ்னியா சந்திச்சு பேசியிருக்கான். வேணுகிட்டையும் அவ உண்மையை சொல்லல. கௌதம் தன் அப்பா யாருன்னு கேட்டப்போ நீ இந்தியாவா, உனக்கே தெரியும்னு சொல்லியிருக்கான். அவ இந்தியா வரவும் யாழ்னியும் பின்னாலேயே இந்தியா வந்துட்டான். வந்து அவ என்ன சந்திக்கவும் இல்ல, என்கிட்ட உண்மையை சொல்லவும் இல்ல. நானா ஒரு நாள் கௌதம யாழ்னியோட பார்த்துட்டேன். எனக்கு சந்தேகம் வந்தது. ரேவதியை கூப்பிட்டு விசாரிச்சேன். அவ உண்மையை சொன்னா. அதான் உன்கிட்ட சொல்லாம பெங்களூர் போய் அவளை குழந்தை பிறந்த ஹாஸ்பிட்டல்ல பார்த்து சர்டிபிகேட் வாங்க போனேன். அங்க தெளிவா ரேவதி பதிஞ்சு வச்சிருக்கா. இப்பவும் அம்மாவும் மகனும் எங்க தங்களால என் வாழ்க்கையில ஏதாவது குழப்பம் வந்துடுமோன்னு அவங்க இருந்த நாட்டுக்கே திரும்பி போறதா முடிவு எடுத்திருக்காங்க. இப்ப சூழ்நிலை கைதியா நான் உன் முன்னாடி கௌதம் முன்னாடி குற்றவாளியா நிக்கிறேன். இப்ப சொல்லு, யார் மேல தப்பு என்று கேட்டார். அவர் சொன்னதை கேட்டதும் இத்தனையும் தன் தந்தை ஆரம்பித்து வைத்ததால் வந்தது என்று சத்யாவுக்கு புரிந்தது. ஆனால் அதுக்கு தன் உடல்நிலையும் ஒரு காரணம். அதனால்தான் தன் தந்தை அப்படி நடந்திருக்கிறார் என்பதையும் புரிந்து கொண்டாள். இத்தனை தெரிந்தும் தன்மேல் இதுவரை கோபத்தையோ வெறுப்பையோ காட்டாத ரமணன் மீது பெருமதிப்பு வந்தது. அதைவிட தன்னுடைய காதலனுக்காக தன் வாழ்க்கையை பணயம் வைத்த யாழ்னியின் மேல் அவளுக்கு உயர்ந்த எண்ணம் தோன்றியது. கௌதம் சொன்னது போல இந்த வாழ்க்கையும் குழந்தையும் அவள் போட்ட பிச்சை என்பது தெரிந்தது. தன் கண்ணில் இருந்து வடிந்த கண்ணீரை துடைத்து கொண்டவள், கௌஷிக், உங்க அம்மாவை இங்க வர சொல், நீ வெளியிலேயே இரு என்று உத்தரவிட்டாள். அதே போல் யாழ்னி உள்ளே வரவும் அவளை உச்சி முதல் பாதம் வரை உற்று பார்த்தாள். இந்த வயதிலும் பேரழகியாகவும் சாந்த சொரூபியாகவும் இருக்கும் அவளிடத்தில் தன் கணவன் மயங்கியது தவறில்லை என்று நினைத்தாள். ஆனால் அவர்கள் இருவர் வாழ்வும் இப்படி ஆனதற்கு தான் மட்டுமே காரணம் என்ற எண்ணம் தோன்றியவுடன் அவள் நெஞ்சு முழுவதும் ஒருவித வலி பரவியது. அது அவள் கண்களிலும் தெரிந்தது. தான் வந்தது முதல் தன்னை உற்று பார்த்து கொண்டு இருந்தவளின் முகமாறுதல் அவள் உடல் நிலையை யாழ்னிக்கு விளக்க, சத்யா ரிலாக்ஸ், ஒன்றும் பேசாதீங்க, அமைதியா இருங்க என்று அவள் தோளை தொட்டு ஆறுதல் படுத்த முனைந்தாள். அவள் கைகளை பிடித்து கொண்ட சத்யா, என்னை மன்னிச்சுடி யாழ்னி, இவர் உனக்குரியவர் என்று என் கல்யாணத்துக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்தா நான் கண்டிப்பா இவரை கல்யாணம் பண்ணி இருக்க மாட்டேன். நெஞ்சு நிறைய காதல வச்சுக்கிட்டு அவர் நினைப்ப மனசுல சுமந்துக்கிட்டு அவர் குழந்தைய வளர்த்துக்கிட்டு உன்னோட இளமைய எங்களுடைய வாழ்க்கைக்கு அர்ப்பணிச்சிருக்கியே, இது எவ்வளவு பெரிய கொடுமைன்னு வாழ்ந்து பார்த்த எனக்கு தான் தெரியும். வாழ்க்கைய வாழாத உனக்கு நீ எவ்வளவு பெரிய விஷயத்த செய்திருக்கேன்னு கூட தெரியாது என்றவள், என்னை மன்னிச்சிடுங்க 2 பேரும் என்று கைகூப்பியவள் அடுத்த நிமிடம் வலியால் யாழ்னியில் காலடியில் மயங்கி விழுந்தாள். சத்யா என்று பிரபாவும் ரமணனும் பதற அவசரமாய் வெளியே சென்ற பிரபா கௌஷிக்கோடும் நர்ஸோடும் வந்தாள். கௌஷிக் அழகாக அம்மாவை அப்படியே தூக்க அவளை அவசரமாக ஐசியூவுக்கு கொண்டு சென்றனர். உள்ளே பிரபாவும் மற்ற டாக்டர்ஸும் அவளுக்கு சிகிச்சை அளிக்க ஆரம்பித்தனர். ஏற்கனவே நைந்து இருந்த மனது உடம்பு இந்த 2 நாட்கள் ரமணனை காணாமல் சரியாக சாப்பிடாமல் தூங்காமல் இருந்தது எல்லாம் சேர்ந்து அவள் பிபியை எகிர வைத்தது. பிபியும் பல்ஸ் ரேட்டும் தாறுமாறாய் இருக்க டெஸ்ட் ரிப்போர்ட் எல்லாம் சிவியர் ஹார்ட் அட்டாக் என்பதை தெளிவுபடுத்தியது. பிரபாவும் இன்னும் 2 ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர்ஸும் உள்ளே அவள் உயிரை பிடித்து நிறுத்த போராடி கொண்டிருந்தனர். வெளியே ரமணனும் கௌஷிக்கும் தவிக்கும் மனதுடன் காத்திருந்தனர். விஷயம் தெரிந்து சுபா, ஊர்மிளா, கௌதம் எல்லோரும் ஐசியூவுக்கு வெளியிலேயே இருந்தனர். கௌதம் ஆறுதலாக அண்ணனின் கையை பிடித்திருந்தான்.
டோன்ட் வரி கௌஷிக், உங்க அம்மாவுக்கு ஒண்ணும் ஆகாது என்று நம்பிக்கை கொடுத்து கொண்டிருந்தான். 2 மணி நேர போராட்டத்திற்கு பின் ஒரு வழியாய் அவள் பல்ஸ் ரேட் ஓரளவு நார்மலுக்கு வந்ததும் பிரபா வெளியே வந்தாள். அவள் முகத்தை நம்பிக்கையாய் பார்த்த கௌஷிக்கிடம், இப்ப கொஞ்சம் பரவாயில்ல, ஆனா முழுசா ரெக்கவர் ஆக இன்னும் 48 மணி நேரம் தாண்டணும், அப்புறம்தான் சொல்ல முடியும், பார்க்கலாம் என்றவள் ரமணனை பார்த்து, உங்களுக்கு தெரியாதது ஒன்றுமில்ல என்று கூறிவிட்டு தனது ரூமுக்கு சென்றாள். சத்யாவை பார்க்க யாரும் அனுமதிக்காததால் கௌஷிக் ரமணனுடன் அங்கேயே தங்கிவிட்டான். கௌதம் தான் எல்லாருக்கும் வீட்டில் இருந்து டிஃபன் எடுத்து வந்தான். தான் கொடுத்தால் யாரும் சாப்பிட மாட்டார்கள் என்று சுபாவை அழைத்து, சுபா, இதில் எல்லாருக்கும் இட்லி இருக்கு, உங்க அம்மா அப்பாவுக்கு தனியா இருக்கு, அதை எடுத்து உங்க அம்மா கிட்ட கொடுத்துட்டு நீ கொண்டு போய் கௌஷிக் அவங்க அப்பா 2 பேருக்கும் கொடு என்றான். அத்திக்கு கொண்டு வரலையா என்றதும், அவங்களுக்கு நான் தனியா ஒரு டிஃபன் பாக்ஸ்ல போட்டு கொண்டு வந்திருக்கேன், நான் கொடுத்து விடுவேன் என்று சொல்லிவிட்டான். அவன் சொன்னபடியே தன் அம்மாவிடம் கொடுக்க வேண்டிய டிஃபனை அவர்களிடம் கொடுத்துவிட்டு கௌஷிக் இருந்த ரூமுக்குள் சென்றாள். யோசனையுடன் படுத்திருந்த அப்பாவும் மகனும் அவள் நுழைவதை பார்த்தனர். அங்கிள், டிஃபன் கௌதம் அத்தான் கொண்டு வந்தாங்க என்றாள். அப்படி வச்சுட்டு போமா என்றார் ரமணன். இல்ல, அத்தை உங்களுக்கு எடுத்து கொடுக்க சொன்னாங்க என்றதும், சரி கொடு என்று வாங்கி கொண்டு 2 இட்லி சாப்பிட்டவர் மாத்திரையை போட்டுக்கொண்டு திரும்பவும் படுத்து விட்டார். கௌஷிக்கின் அருகில் சென்று, உங்களுக்கும் தரவா என்று கேட்க, நீ போ, நான் அப்புறம் சாப்பிடுறேன் என்றான். அவன் அப்பா இருப்பதால் அதற்கு மேல் வற்புறுத்த முடியாமல் வெளியே வந்து விட்டாள். நைட்டு 10 மணிக்கு பிரபா கௌதமிடம், நீ சுபாவை அழைத்து கொண்டு வீட்டுக்கு போயிட்டு காலை டிஃபன் மற்றும் ட்ரெஸ் எல்லாம் எடுத்துக்கொண்டு வா என்று அவர்கள் இருவரையும் அனுப்பிவிட்டாள். பின்னர் நைட் ரவுண்ட்ஸில் அண்ணனையும் மற்ற பேஷண்ட்ஸ் எல்லாரையும் பார்த்துவிட்டு வேணுவுடன் சென்று பாமாவை பார்த்தாள். பாமா அதே கண்டிஷனில் தான் இருந்தாள். அங்கே நர்ஸுடன் சேர்ந்து ஒரு டாக்டரும் இருக்குமாறு சொல்லிவிட்டு இருவரும் வெளியே வந்தனர். எனக்கு ரொம்ப கெல்ட்டியா இருக்கு அண்ணா, நான் இங்க வந்தே இருக்க கூடாது என்று கண்கலங்கியவளை, எதுவும் நம்ம கையில இல்ல பிரபா, ஆண்டவன் ஒரு கணக்கு வைத்திருப்பான், அதில் இருந்து யாரும் தப்ப முடியாது, நீ ஏன் வருத்தப்படுற, உன் நல்ல மனசுக்கு எல்லாம் நல்லபடியாவே நடக்கும் என்று கூறிவிட்டு, வா ரமணனை பார்த்துட்டு வருவோம் என்று கூறி அவர் ரூமுக்கு சென்றார். ரமணனிடம், நீ டேப்லெட் எல்லாம் போட்டியா என்றவாறு அவரை செக் செய்தவர், நைட்டு தாண்டட்டும், நாளை பார்க்கலாம், கொஞ்சம் நீயும் ரெஸ்ட் எடு, எதையும் நினைத்து கவலைப்படாதே என்றார். ஓகேடா, நீ வீட்டுக்கு போகல என்று வேணுவிடம் கேள்வி கேட்டாலும் பார்வை என்னமோ யாழ்னி மேல்தான் இருந்தது. இல்ல, நானும் யாழ்னியும் போகல, ஏதாவது எமர்ஜென்சினா நான் இருந்தாதான் சரிப்படும், நான் என் ரூம்ல இருக்கேன், ரெஸ்ட் எடு என்று கூறிவிட்டு அவர் கிளம்பி விட்டார். யாழ்னி மெதுவாய் கௌஷிக்கின் அருகில் போய் நின்றாள். கால்களை நன்கு நீட்டி கண்களின் குறுக்கே தன் வலது கையை வைத்து சேரில் சாய்ந்திருந்தவன் தலையில் கை வைத்து, கௌஷிக் என்று அழைத்தாள். அவன் உயிர் வரை அவள் குரல் தீண்டியது. கண்கள் விழித்து பார்த்தவன் எதிரே யாழ்னி நிற்பதை பார்த்ததும், என அம்மாவுக்கு எதுவும் ப்ராப்ளமா என்று அவசரமாய் எழப்போனான். அதெல்லாம் இல்ல, நீ சாப்பிட்டியா என்று கேட்டாள். ஆனால் அவனிடமிருந்து பதில் இல்லை. அவன் பதில் சொல்லாததில் இருந்தே அவன் சாப்பிடவில்லை என்று புரிந்து கொண்டு அங்கிருந்து இட்லியை எடுத்து சட்னியில் தோய்த்து அவன் வாயருகில் கொண்டு போய் நீட்டினாள். தன் முகத்தருகே நீண்டிருந்த கைகளை பார்த்தவன் அவள் முகத்தை பார்த்தான். கனிவும் கருணையும் பொங்கிய முகத்துடன் நின்று கொண்டிருந்த யாழ்னியை பார்த்தவன், அம்மா என்று அவள் இடுப்பை கட்டிக்கொண்டு, ப்ளீஸ், எனக்கு இங்க சத்யாம்மா வேண்டுமா, நீங்க அவங்கள எனக்கு காப்பாத்தி கொடுங்க ப்ளீஸ் என்று கதறியவனை, நிச்சயம் நான் முயற்சி செய்றேன் கௌஷிக், ஆனா நீ தெம்பா இருந்தால்தான் உங்க அப்பாவுக்கு ஆறுதல் சொல்ல முடியும், அதற்காகவாவது சாப்பிடு என்று அவனுக்கு ஊட்டினாள். மறுநாள் காலை 8 மணி அளவில் சத்யாவுக்கு நினைவு திரும்பியது. அவள் சைகையில் கௌஷிக்கை பார்க்க வேண்டும் என்று நர்ஸிடம் சொன்னாள். காலையிலேயே வந்துவிட்ட அரசுவுடன் பேசிக் கொண்டிருந்த கௌஷிக்கை நர்ஸ் வந்து அழைத்தாள். சார், அம்மா உங்களை பார்க்கணும்னு சொல்றாங்க என்றதும் அவனும் அரசுவும் சென்றனர். இருவரையும் மௌனமாய் பார்த்தவள் தன் வாயில் இருந்து மாஸ்கை கழட்டுமாறு செய்கை செய்தாள். அம்மா வேண்டாம் என்று நர்ஸ் சொல்லியும் பாமா கெஞ்சுவதை பார்த்து ஒரு இன்ஜெக்ஷன் போட்டுவிட்டு நீக்கினாள். 5 மினிட்ஸ் தான் டைம், அதுக்குள்ள பேசிட்டு வெளியே போயிடுங்க என்று சொன்ன நர்ஸிடம் பாமா டாக்டர் ரமணன் எனவும் அவரை அழைக்க அவள் வெளியே விரைந்தாள். அவர்கள் இருவரையும் பார்த்தவள் அரசுவை அழைத்து, கௌஷிக்க பார்த்துக்கோ, நான் உன்னை நம்பிதான் அவனை விட்டுட்டு போறேன் என்றாள். ஆண்டி, ஸ்ட்ரெயின் பண்ணாதீங்க, நீங்க நல்லா ஆயிடுவீங்க என்று அரசு சொல்ல,
என்னம்மா இது என்று கௌஷிக் அம்மாவை அதட்ட, கௌஷிக், நீ எனக்கு ஒரு சத்தியம் பண்ணி தரணும் என்று தன் கையை நீட்டினாள். என்னம்மா என்று தன் கையை அவள் கையில் வைத்தவனிடம், பிரபாவ ஊருக்கு செல்ல விடாதே. எப்படியாவது அவங்கள உன் அப்பா கூட சேர்த்து வச்சிடு. இனி அவங்க தான் உன் அம்மா. நான் அவங்க ரூபத்தில் அந்த வீட்டில் இருப்பேன். இதை நீ செய்யணும் என்று கேட்டாள். பிரபா அம்மாவை நான் போக விட மாட்டேன். ஆனா நீங்களும் இருக்கணும். நீங்க இப்படி பேசக்கூடாது என்று அதட்டியவனே, பிரபா அண்ணன் மகளையே நீ கல்யாணம் பண்ணிக்கோ என்றவள் டயர்டாகவே கண்ணை மூடினாள். அம்மா என்ன பண்ணுது என்று கௌஷிக் பதறவும் ரமணன் அங்கே வரவும் சரியாக இருந்தது. என்ன சத்யா அது, நீ பேசக்கூடாது என்றவர் அவள் கையை பிடித்து பல்ஸ் பார்த்துவிட்டு நர்ஸிடம், பிரபாவை கூப்பிடு குயிக் என்றார். அதற்குள் ரமணனிடம், உங்ககிட்ட ஒன்னு சொல்லணும். நீங்க என்ன ரொம்ப நல்லா பாத்துக்கிட்டீங்க. எனக்கு எந்த குறையும் இல்ல. எனக்கு வந்த வியாதிக்கு நீங்க என்ன செய்வீங்க? அதனால நீங்க என்ன நினைத்து வருந்த கூடாது, சரியா? கௌதமியும் கௌஷிக்கையும் நீங்க தான் பாத்துக்கணும் என்றவள் அவரை பார்த்து மெல்ல புன்னகை புரிந்தாள். அவசரமாய் வேணு மற்ற டாக்டர் பின்தொடர வந்த யாழினி நிலைமையின் தீவிரம் புரிந்து மற்ற எல்லோரையும் வெளியேற்றிவிட்டு சத்யாவின் மாஸ்கை எடுத்து மாட்டினாள். ஆனாலும் அவள் உயிர் பறவை ரமணனின் கண் முன்னாலேயே அவர் கைகளை பிடித்து கொண்டே பறந்து விட்டது.